தாவீது நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். அவரை கர்த்தர் ராஜாவாக்குகிறார். அவரை ராஜாவாக்கின பிறகு யுத்தத்திற்கு ராஜா முன்பதாக போக வேண்டும். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறான்? படைத்தலைவனாகிய யோவாபை அனுப்புகிறார், சேவகரை அனுப்புகிறார், இஸ்ரவேல் புத்திரரை அனுப்புகிறார். போக வேண்டிய ராஜா போகாமல் அவர் எங்க இருந்து விட்டார்? எருசலேமில் இருந்து விட்டார். அப்போ இந்த தாவீது இது எல்லாவற்றையும் மறந்துட்டு இங்க இருக்கிறாரு, பாவம் செய்கிறாரு, கொலை செய்கிறாரு. கொலையும் செய்துட்டு அப்புறம் அந்த மனிதனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கிட்டாரு. நாத்தான் அப்படின்னு ஒரு பாஸ்டர் வரார் வீட்டுக்கு. பாஸ்டர் விசிட்டிங்க்கு வரார். வந்துட்டு தாவீது ஐயா வாங்கய்யா, நல்ல மனுஷன், உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு கதை சொல்கிறாரு. தாவீது ரொம்ப அழகாக கேட்குறாரு. ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்க. ஒரு நல்ல ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் இருந்தான், பணக்காரன் இருந்தான். அதே ஊரில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அவன் வீட்டில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அதை தன்னுடைய மடியில் வளர்த்துக்கிட்டு செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு பணக்காரன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டான். இவன் தான் வீட்டில் இருக்கிற ஆட்டை அடிக்காமல் அந்த ஏழை வீட்டில் மடியில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை மடியில் வச்சுருக்கானே, அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணான்? பிடிச்சிட்டு வந்து அடித்தான். இவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே கோவம் வந்துருச்சு. என் ஆட்சியில் இப்படி ஒரு ஆள் இருக்கக்கூடாது, அவன் இரக்கமற்றவனாக இருந்து இப்படிப்பட்ட கொடூர செயலை செஞ்சுட்டானே, உடனே அவனை கொலை செய்யணும். தாவீது வாயிலேயே வர வைக்கிறாரு. யாரு? நீயே அந்த மனுஷன். அப்போ இந்த உணர்த்தின உடனே இவர் தாவீது ஒரு ராஜா, வீட்டுக்கு வந்தவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் நினைச்சிருந்தா நீர் யார் என்னை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த தாவீதினிடத்தில் காணப்பட்ட ஒரு தாழ்மை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன், நான் தப்பு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுதான் அந்த நறுங்குண்ட ஆவி. அப்படிப்பட்டவர்களை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார். தாவீது பாவம் செய்தார். அதுக்கு முன்பதாக சவுல் பாவம் செய்தார். ஆனால் சவுல்கிட்ட அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ல வர்றாரு, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், செய்யலை, நீ செய்துட்ட அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஒத்துக்க மாட்டேன். அதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த வித்தியாசம். சவுல் தப்பு செய்த பொழுது, ஊழியக்காரன் உணர்த்தின பொழுது கனத்தை தான் பார்த்தாரு. நான் ஒரு ராஜா, என் மேன்மையை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தாவீது ராஜா என்று பாராமல் நான் பாவம் செய்தேன்னு இந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதினாரு. ஆனால் சவுலின் சந்ததி ராஜரீகத்துக்கு வரல, தாவீதின் சந்ததி ராஜரீகத்துக்கு வந்தது. தாவீதின் சந்ததியிலே இயேசு ராஜாதி ராஜாவாய் வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.